இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு பாருங்கள், விடவே மாட்டாங்க வீட்டில். 5 டீஸ்பூன் கொத்தமல்லி, மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ரெண்டு துண்டு போட்டு வறுத்து எடுத்து அரைச்சாச்சுங்க. நல்ல கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டோம். கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கிறோம். அப்போ தான் நல்லா ரெட் கலர் நமக்கு கிடைக்கும். அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டாச்சு. இப்போ எல்லாமே வணங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்ன, சிக்கனை போட வேண்டியது தான். சிக்கனை யூஸ் பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் எப்போயுமே கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவிடுவேன். அதுக்கப்புறம் தான் அதை இதில் போடுவேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் ஆடும் பண்ணியாச்சு. தேவையான கல்லுப்பையும் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடிப்பிடிக்காத அளவு பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ காரப்பொடியை போட்டுட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த கறி மசாலா, அதை நம்ம இதில் கொட்டிட போகிறோங்க. முழுசாக யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நான் தேவையான அளவு தான் வறுத்து அரைச்சேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். போட்டாச்சு, நல்லா பெரட்டுறோம். கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டுக்கிறோம், ஏன்னா துளியோண்டு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப யம்மியாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு, லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் விடுங்க, நல்லா வேகட்டும்னு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், கறி நல்லா வெந்திருக்கும், எலும்பு மேலே தெரியும். அதுதான் கரெக்டான பதம். ஸோ இப்போ பார்க்கவே டெம்டிங்காக இருக்கு இல்லையா இந்த சிக்கன் கிரேவி. கொஞ்சமாக அடி பிடிச்சிச்சு, பட் அதுவுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். நல்லா இப்போ கிண்டி கிண்டி விட போகிறேன். கொஞ்சம் நேரத்தில் செக் பண்ண போகிறேன் எல்லா பீஸுமே நல்லா வெந்துச்சா இல்லையான்னு. செக் பண்ண வரைக்குமே எல்லாமே சூப்பராக குக் ஆயிடுச்சிங்க. அடுத்து என்ன, சாப்பாடை வச்சு சாப்பிட வேண்டியது தான். நல்ல பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை போட்டாச்சுங்க. இப்போ பெரட்டிட்டு இறக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்றலாம் வாங்க. உப்பு கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா நான் போடுறப்பவே கல்லுப்பு பயன்படுத்துகிறேன். பத்தலைனா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு குறையட்டோன்னு நான் இதை பாத்திரத்தில் மாற்றுறேன். பாத்திரத்தில் மாற்றிட்டு எடுத்து சாப்பிட போகிறேன். நம்ம அரைச்சி சேர்த்துற மசாலா தாங்க சிக்கனுக்கு இந்த ஒரு டெக்ஸ்சரையும் கலரையும் கொடுக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் உங்களுக்கு மெயினாக இந்த கறி விருந்து காது குத்தில் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், காரம் குறைவாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு எந்த டிஷ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை குக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். இன்னும் உங்களுக்கு இந்த மசாலாவோட அளவு ப்ராப்பராக வேணும் அப்படின்னா அதையும் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ப்ராப்பரான எத்தனை கிராம்ஸ் எடுத்தால் எத்தனை கிலோ சிக்கன் செய்யலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் எந்தாவது ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை செஞ்சு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.